தற்போது நமது இணைப்பில் நடிகர் ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். மனோஜ் பாரதியின் இறப்பு செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது. உங்களுடனான அவருடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாமா? எனக்கு இந்த செய்தியை புதிய தலைமுறை மூலியமா தான் எனக்கு சேர்ந்தது. ரொம்பவுமே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கு. என்னோட சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு தெரியும். என்னுடைய ஒரு ஸ்கூல்ல, நான் படித்த ஒரு ஸ்கூல்ல அவர் படிச்சிருந்தார். ஸோ அது மூலியமா தெரியும். நான் தனுஷ்கோடி என்ற சீரியல் பண்ணும்போது அவருடைய சித்தப்பா தான் அதுக்கு தயாரிப்பாளராக இருந்தார், லைன் ப்ரொடியூசரா. அப்போ மனோஜ்லாம் ஷூட்டிங்க்கெலாம் வருவார். அண்ட் பாரதிராஜா சார் என்னை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கும் போது மனோஜ் தான் ஹீரோ. நான் அந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணுறதா இருந்தேன். ஸோ எங்களோட பயணம் சேர்ந்து தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த தந்தைக்கும் தன் மகன் காலமாகிறது விருப்பப்பட மாட்டாங்க. எனக்கு பாரதிராஜா சார் நினைச்சாதான் ரொம்ப. சார், சினிமாவுக்கு முன்பே அவரை தெரியும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. பள்ளி காலங்கள்ல இருந்து அவர் தெரியும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. சார், இப்போ சினிமாவை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் சார் நீங்க பேசிப்பீங்க? பேசிக்காக ரொம்ப லைவ்லியான பர்சன். அண்ட் இந்த சமீப காலத்தில் அவர் படம் இயக்கணும்னு நினைச்சது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்கம் சைடில் போகணும்னு. ஏன்னா ரொம்ப நாளமாக நடிகராக ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டார். அது பக்கத்தில் வச்சு அவர் இயக்கத்தில் இறங்கினது. அவர் தந்தையோட அந்த வாரிசாக ஒரு விஷயம். ரொம்ப லைவ்லியான பர்சன். சமீப காலத்தில் நான் கொஞ்சம் அவர் கூட தொடர்பில் இல்லை. ஸோ அதனால நான் அதிகமாக சொல்ல முடியாது எப்படி இருந்திருக்கு. ஆனால் இந்த சிறு வயதிலேயே இந்த கார்டியாக் அரெஸ்ட்லாம் அதிகமாக சமீப காலத்தில் நிறைய பேர் இழந்திருக்கேன். ஸோ இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கு. நிறைய பேர் எல்லாருமே இயர்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். இனிமேல் கவனமாக இருக்கணும். சார், மனோஜுடனான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.